2025 நீட் எக்ஸாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்த அட்டம்ப்ட் 2026 நீட் எக்ஸாமை 12th படிக்கிற பசங்களாக இருந்தாலும் ரிப்பீட்டராக இருந்தாலும் கொடுக்க போகிறீங்க. ஸ்பெஷலாக ரிப்பீட்டருக்காக ஒரு சூப்பரான டைம் டேபிள் கொண்டு வந்திருக்கேன். ஒரு அப்சல்யூட்டான டாப்பராக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் டேபிளை அவங்க ஃபாலோ பண்ணியே தீருவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு டைம் டேபிளை உருவாக்குனா தான் உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியும். இல்லைனா வெறும் ஒரு சார்ட்டில் செவுத்தில் ஒட்டப்பட்ட ஒரு பேப்பர் மாதிரி தான் அந்த டைம் டேபிள் இருக்கும். புரியுதுங்களா? இது ரிப்பீட்டருக்கு பிறந்தோம். காரணம் என்ன அப்படின்னா 12th படிக்கிற பசங்க ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து தான் படிப்பீங்க. சரியா? ஸோ அதனால் இது ரிப்பீட்டருக்கு மோர் ஆப்டாக இருக்கும். பட் 12th படிக்கிற பசங்களோ அல்லது 11th படிக்கிற பசங்களோ இதை நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு உங்கள் ஷெட்யூலை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா? அப்போது ஒரு வாரத்தில் 6 நாள் இருக்குது. நாள் மண்டே என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ரிப்பீட்ரு ரைட் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஃபுல்லாக கைண்ட் ஆஃப் படிச்சுட்டு 2025 நீட் எக்ஸாமை கொடுத்துருக்குறீங்க. அப்போது முதல்ல இருந்தே கொஞ்சம் மார்க் டெஸ்ட்லாம் எழுதி பழகுங்க. சரியா? இது செம்மையாக ஒர்க் ஆகும் பாருங்கள். திங்கக்கிழமை ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, ப்ளஸ் என்சிஆர்டி படிக்க போகிறீங்க. என்ன படிக்க போகிறீங்கன்னு சொல்கிறேன். மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களா? எழுதி முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். எங்கே மிஸ்டேக்கு, எங்கே வீக் டாபிக் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஏன் தப்பு பண்ணீங்க, எதுக்கு தப்பு பண்ணீங்கன்னு அனலைஸ் பண்ணுங்கள். அப்போது ஒரு பயாலஜி சப்ஜெக்ட் படிங்க, 11th படிங்க. சரிங்களா? மண்டே அன்னைக்கு. அடுத்து முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரியில் உள்ள 12th கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக்கு இல்லைனா ஆர்கானிக்கு மண்டே வந்து படிங்க. ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. சரியா? அன்றைக்கி நைட் உட்காந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் என்ன படிச்சிங்களோ அன்றைக்கி என்ன படிச்சிங்களோ அதிலிருந்து. சரியா? இந்த 50ங்கிறது மினிமம். நான் ஒவ்வொரு சாப்டருக்குமே மினிமமாக 100 சொல்லுவேன், மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட். சரியா? இப்போது இந்த டைம் டேபிளோட கோல் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு சப்ஜெக்ட் படிக்காமல் அட்லீஸ்ட் 2 இல்லை 3 அப்படி மிக்ஸ் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. அடுத்து டியூஸ்டே ரிவிஷன் ப்ளஸ் பிஒய்க்யூ ஃபோக்கஸ் டேன்னு எடுத்துக்கலாம். அப்போ அன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்பெஷலாக இந்த ஃபிசிக்ஸில் நீங்கள் ஒரு சில டாபிக்ஸ் வீக்காக இருப்பீங்க. இப்போ தான் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்கப்பா நீட் எக்ஸாமு. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டாபிக்ஸ் எந்தெந்த சாப்டரில் வீக்காக இருக்கீங்கன்னு. ஒரு சாப்டர் எடுங்க, மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் எடுங்க, அதில் எந்தெந்த டாபிக்ஸ் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். அப்போ அதை வந்து முடிங்க, தியரி ப்ளஸ் ஃபார்முலா முடிங்க, அதுலேருந்து கொஷினை சால்வ் பண்ணுங்கள். சரியா? அண்ட் அதுக்கப்புறம் பயாலஜியில் ஒரு சாப்டர் எடுத்து என்சிஆர்டி லைன் டு லைன் படிங்க. திங்கக்கிழமை 11th பயாலஜி படிச்சிங்கன்னா 12th பயாலஜியை செவ்வாய்க்கிழமை படிங்க. அப்போது ஒரு என்சிஆர்டியை படிச்சுட்டு அதுலேருந்து எம்சிக்யூவை ப்ராக்டிஸ் பண்ணி முடிங்க. சரியா? வெனஸ்டே என்ன பண்ணுங்கள், திருப்பி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ரைட்? அப்போது மார்க் டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கான அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிடுங்க. ஏன் தப்பு, எதுக்கு தப்பு, எரர் நோட்டில் தப்பெல்லாம் எழுதி வைங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட மெக்கானிசம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? நான் உங்களுக்கு என்ன ஐடியா கொடுக்குறேன்னா, ஒரு நாளில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னு மிக்ஸ் பண்ணி படிங்க. அல்லது 2 சப்ஜெக்டாச்சும் ஒரு நாளில் படிங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா? பயாலஜியில் டயக்ராம் இருக்குன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம், மேட்ச் மாதிரி கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் சொன்ன மாதிரி எரர் லாகு இருக்குல்ல, அதாவது முடிஞ்ச டெஸ்ட்டில் நீங்கள் பண்ண தப்பெல்லாம் ஒரு புக்கில் எழுதி வச்சுருப்பீங்க, எரர் புக்குன்னு. அப்போ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். புரியுதா? அப்போ தேர்ஸ்டே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் டேன்னு சொல்லலாம். கொஞ்சம் டஃப்பான டாப்பிக்கெல்லாம் படிப்பீங்க. அதெல்லாம் ஃபிசிக்ஸில் தான் வரும். ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. சரியா? என்ன சாப்டர் வேணால் இருக்கட்டும் ஃபிசிக்ஸில், அதில் இருக்க நியூமெரிக்கல்ஸை போடுங்க. ஒரு 100 எம்சிக்யூஸ் போடுறீங்கன்னா அதில் டஃப்பான எம்சிக்யூஸ் எடுத்துக்கோங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி சேர்த்து ஒரு 100 போடுங்க. ஒரு மிக்சிங் மாதிரி இருக்கணும்ப்பா. ரிப்பீட்டரோட டைம் டேபிள் இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறேன், இதுலேருந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் பயாலஜியை வந்து டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைமர் செட் பண்ணிக்கோங்க ஃபோனில். எப்படி அப்படின்னா, இப்போ பயாலஜியை ஒரு கொஷினில் அதிகபட்சம் எந்த கொஷினாக இருந்தாலும் 60 செகண்ட் தான். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்னா பயாலஜியை 30 செகண்டோ, கெமிஸ்ட்ரி ஒரு 80 செகண்டோ, ஃபிசிக்ஸை ஒரு 100 செகண்டோ எடுத்துக்கலாம். அப்படி டைமர் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து ஏதாச்சும் ஒரு கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஷார்ட்டு சாப்டரை ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்து திருப்பி ஃப்ரைடே திருப்பி ரிவிஷனும் பயாலஜிக்கு தான் திருப்பி வர போகிறோம். 11th பயாலஜி ஒன்று படிங்க. மெமரைஸ் பண்ணுற மாதிரியான ஃபேக்டை ஃப்ளாஷ் கார்டில் ரிவைஸ் பண்ணுங்கள், எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் திருப்பி கெமிஸ்ட்ரியில் நியூமெரிக்கல்ஸ் பாடுங்க. அந்த நியூமெரிக்கல்ஸ்க்கான கான்செப்ட்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட் எழுதுங்க 90 மினிட்ஸ்க்கு பயாலஜியிலேருந்து மட்டும். ஸோ உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறேன்னா, மிக்சிங் பண்ணுங்கன்றது தான். சரியா? வீக் ஏரியாஸ்லேருந்து உங்களுக்கு நீங்களாகவே வீக் ஏரியாஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி
அதுலேருந்து நீங்களாகவே ஷார்ட் நோட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் சாட்டர்டே என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு அது வந்து டவுட் சால்விங் டேன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நீங்கள் நம்ம சேனலில் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்குன்னு தனியாக சீரிஸ் போயிருக்கோம். ஓகே, அப்போது அந்த சீரிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். 100 பயாலஜி, 50 ஃபிசிக்ஸு, 50 கெமிஸ்ட்ரின்னு அந்த வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால 3 சப்ஜெக்ட்டு சேர்த்து பண்ணலாம். அப்போது நீங்கள் போகிற கோச்சிங்லேயோ இல்லை நம்மளுடைய லைவ் கிளாஸ்லையோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் ஃபேக்கல்ட்டிஸை கேட்டு சால்வ் பண்ணலாம், இல்லை சம்ஹவ் ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ணலாம். ரைட்? திருப்பியும் கிளாஸ் 12 ஒரு மாக் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அடுத்த வாரம் சாட்டர்டே வந்து கிளாஸ் 11, ஒரு வாரம் கிளாஸ் 12, அடுத்த வாரம் கிளாஸ் 11, இப்படி ஆல்டர்னேட் மாக் டெஸ்ட் எழுதலாம். அந்த 11th போர்ஷன் மட்டும் 12th போர்ஷன் மட்டும். திருப்பியும் ஃபாஸ்ட்டாக என்சிஆர்டியை நைட்டு ஒரு ரீகேப் கொடுத்துட்டு ஓகே 3 சப்ஜெக்ட்லேயுமே ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் ஃபார்முலா அதெல்லாம் பண்ணிவிட்டு சண்டேக்கு போனீங்கன்னா சண்டே ஒரு பெரிய கிராண்ட் டெஸ்ட் 720 மார்க்குக்கு எழுதுங்க. ரைட்? அப்போது அதை அனலைஸ் பண்ணுங்கள். சரியா? எங்கே தப்பு ஏன் தப்புன்னு எரர் புக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் இதை பண்ணணும்னு டார்கெட் செட் பண்ணுங்கள். ஈவினிங் லைட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ ரிப்பீட்டுங்கிறவங்க ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக படிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க எங்கெங்கே வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி போகணும். இது வந்து மோஸ்ட்லி செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக செம்மையாக செட் ஆகும். ஒரு கோச்சிங்லேயோ இல்லை ஆன்லைன் கோர்ஸ்லையோ சேர்றீங்கன்னா அங்கே கிளாஸஸ் வந்து ஜூன்லேருந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ரிப்பீட்டுங்கிறதுக்காக நீங்கள் எந்தெந்த சாப்டர்லாம் வீக்காக இருக்கீங்கன்ட்டு அதை மட்டும் டீச் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஆரம்பித்து தான் போவாங்க. புரியுதா? இப்போ கிளாஸ் இல்லாத நேரம் மற்ற நேரம் இந்த மாதிரியான ஒரு மிக்சட் ஷெடியூலை நீங்களாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா செல்ஃப் ஸ்டடிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸு. இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஓன் டைம் டேபிளை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் டெய்லி இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஒரு இதுவும் ரெஃபரன்ஸ் தான். 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க, 5:30க்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிருங்க. ஓகே, 5:30 to 7:30 2 மணி நேரம் ஒரு பிளாக்கு. அப்போது பயாலஜி படிக்கலாம். இல்லை சார் காலையில் எனக்கு ஃபிசிக்ஸ் படித்தா தான் நல்லாயிருக்கும்னா படிங்க. அப்போது 7:30 to 9 பாருங்கள் ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில எம்சிக்யூஸ் சப் டாபிக் வைஸ் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை இந்த டைமில் எனக்கு கெமிஸ்ட்ரி பண்ணணுன்னா பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? உங்களுக்கு எது செட் ஆகும்னு செக் பண்ணுங்கள். 9:30 to 11:30 கெமிஸ்ட்ரி, 11:30 to 1:30 அடுத்த பிளாக் வந்து என்னது பயாலஜி. சரிங்களா? ஸோ இப்படி மிக்சிங் ஒரு நாளில் இத்தனை இது பண்ணலாம். ஸோ நீங்கள் டோட்டலாக எதுவும் கிளாஸுக்கெலாம் போகலைன்னா இது உங்களுக்கு செம்மையாக ஒர்க் ஆகும். அப்புறம் ஐ கேன் சே ஈவினிங் ஸ்லாட்டு 4 to 6 திருப்பி ஃபிசிக்ஸ் சால்விங்கு. ரைட்? அப்புறம் 6 to 8 கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷினு ப்ளஸ்ஸு கான்செப்ட்ஸ் சால்விங்கு. சரியா? அண்ட் அகெயினு நைட் டைம் பார்த்தீங்கன்னா 8 to 9 பயாலஜி டெஸ்ட்டு. அண்ட் 9:30 to 10:30 வந்து எரர் லாகு, ஃப்ளாஷ் கார்டு ரிவிஷனு. அண்ட் அதுக்கப்புறமா 10:30 to 11 வந்து நெக்ஸ்ட் டேவை பிளான் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன வாரத்துக்கான பிளானும் இந்த பிளானும் டிஃபர் ஆகலாம். சரியா? நீங்கள் வாரத்துக்கான பிளான் போகிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை டெய்லி பிளான் போகிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். இந்த நாள் 11th படிங்க, இந்த நாள் 12th படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது உங்களுக்கு செட் ஆகாதுன்னா இந்த டெய்லி பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி செட் ஆகலைன்னா இதில் இந்த டைம் பிளாக்கு படிக்கிறதுக்கான நேரம், இந்த டைம் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், இந்த டைம் கெமிஸ்ட்ரி படிக்கலாம், இந்த டைம் பயாலஜி படிக்கலாம், இந்த டைம் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணலாம், இந்த டைம் வந்து ஃப்ளாஷ் கார்டு போடலாம், இதுக்கப்புறம் இந்த டைம் வந்து எரர் புக்கை ரிவைஸ் பண்ணலான்னு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். ரைட்? ஸோ விஷயம் என்ன அப்படின்னா என்சிஆர்டி நல்லா சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரிக்கு. சரியா? நிறையா மார்க் டெஸ்ட் எழுதுங்க, ரிவ்யூ போடுங்க, எரர் புக் மெயின்டைன் பண்ணுங்கள், தப்பெல்லாம் அதில் நோட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டியை தாண்டி கொஞ்சம் அப்ளிகேஷன் பேஸ்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டா தான் ஃபாஸ்ட்டாக கொஷின் சால்வ் பண்ண முடியும். இல்லைனா சால்வ் பண்ணும்போது டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ ரிசோர்ஸு லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை. 10 புக்கை படிக்க முடியாதுல்ல. அட் அ டைமில் 1-2 புக்கு தான் படிக்க முடியும். அதை தெளிவாக படிங்க, பயங்கரமாக ரிவிஷன் பண்ணுங்கள். படிக்கிற டைமு ஃபோனை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ரைட்? சோஷியல் மீடியா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் டிஜிட்டல் டீடாக்ஸு. சரியா? அப்போது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சைலம் லேர்னிங்லேருந்து உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஆன்லைனில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அண்ட் நீங்கள் 12th இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் சைலம் லேர்னிங் ஆப்பில் லான்ச் பண்ண ஆன்லைன் கோர்ஸுக்கு பேர் தளபதி பேட்ச். அப்போது இந்த ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளார 12th சிலபஸை டீச் பண்ணிவிட்டு இடையில 11th சிலபஸ்க்கும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ரிவிஷனை கொடுத்துருவோம். அப்போ 2த்துக்கும் நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிலபஸ் முடித்தோடனே டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ரைட்? இப்போ சிலபஸ்லாம் முடிக்கிற சமயமே மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்லாம் நடக்கும், டவுட் சால்விங் நடக்கும். ஆப்புக்குள்ளார வந்தோடனே ஏஐ ஃபீச்சர் ஆப்பில் இருக்குது அண்ட் டவுட் கேட்குற ஃபீச்சர் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய ப்ரைஸ் ரொம்ப மினிமல் 16,499 தான் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அதோட பேர்
தளபதி பேட்ச். இப்போது ரிப்பீட்டராக இருந்துட்டு ஆன்லைனில் படிக்கணும்னா உங்களுக்காக லான்ச் பண்ண கோர்ஸ் வெற்றி பேட்ச்சு. அப்போது மே 25லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் ஆரம்பிச்சிடும். அப்போது இதில் பாருங்கள், ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளார 11th + 12th ரெண்டுத்தையும் டீட்டெயில்டான லெக்சர் சீரீஸ் போகும். சரியா? தளபதி பேட்சில் 12th போர்ஷன் வந்து டீச் பண்ணுவோம். இடையில 11th போர்ஷனுக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ரிவிஷன் இருக்கும். பட் இதில் 2 கண்டென்ட்டுமே டீட்டெயில்டான லெக்சர் போகும். வாரம் அதே சொன்ன மாதிரி வீக்லி டெஸ்ட் இருக்குது, மந்த்லி டெஸ்ட் இருக்குது, ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, கிராஷ் கோர்ஸு அந்த சமயம் எக்ஸாமுக்கு ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி அது வந்துடும். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப்பில் இந்த வெற்றி கோர்ஸில் கிடைக்கும். இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோடைய ப்ரைஸு 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். சரியா சார்? எனக்கு ஆஃப்லைனில் வந்து படித்தா தான் சார் கொஞ்சம் நல்லா சூப்பராக படிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்காக கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் நம்ம ஆஃப்லைன் ரிப்பீட்டர் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா? அதுக்கு பேர் மாரா பேட்ச். ஸோ இந்த ஆஃப்லைன் கோர்ஸில் சேர்கிறதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும். அது டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த நம்பர் இருக்குது. 81 ஓகே ஃபைன். இங்கே இருக்கல இந்த நம்பர் தான் 8129000700. சரியா? 8129000700 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அப்போது மாரா அப்படிங்கிறது ஆஃப்லைன் ரிப்பீட்டர் பேட்ச்சு. சரிங்களா? நீட்டுக்கானது 3 சென்டர்லையும் இருக்குது. இது என்னது அப்படின்னா தளபதி ப்ரோ ஆஃப்லைனில் 12th படிக்கிற பசங்களுக்கான நீட் அண்ட் ஜேஇ கோர்ஸு. அப்போது ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் 5:30 to 8:30 நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் போதுமானது. மே 12 ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள். 8129000700. ஸோ இதே கோர்ஸு பசங்க அதாவது 11th பசங்களுக்கும் இருக்குது. சரியா? அந்த ஆஃப்லைன் கோர்ஸுக்கு பேர் தல ப்ரோன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன நடக்கும், மண்டே வரீங்க அப்படின்னா நீட் பசங்களாக இருக்கிறீங்கன்னா ஃபிசிக்ஸ் 2 மணி நேரம், பாட்னி 1 மணி நேரம், கெமிஸ்ட்ரி 2 மணி நேரம், ஜுவாலஜி 1 மணி நேரம், அப்புறம் வெனஸ்டே ஒரு ஸ்டடி ஹாலிடே, தேர்ஸ்டே வந்து பாட்னி 1 மணி நேரம், கெமிஸ்ட்ரி 2 மணி நேரம், ஃப்ரைடே ஜுவாலஜி ஒரு 1 மணி நேரம், ஃபிசிக்ஸ் ஒரு 2 மணி நேரம், சாட்டர்டே ஒரு ஹாலிடே, திருப்பி சண்டே அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததுக்கான வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஜேஇக்கு அப்படியே இந்த பேட்டர்ன் தான். ஃபிசிக்ஸ்க்கு 1.5, மேக்ஸ் 1.5, கெமிஸ்ட்ரி 1.5, மேக்ஸ் 1.5, வெனஸ்டே ஸ்டடி ஹாலிடே, திருப்பி மேக்ஸ் 1.5, கெமிஸ்ட்ரி 1.5, மேக்ஸ் 1.5, ஃபிசிக்ஸ் 1.5, எல்லாம் ஈக்குவலாக 1.5 மணி நேரம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான். சரியா? அப்புறம் அகெயின் ஸ்டடி ஹாலிடே, அப்புறம் சண்டே வந்து வீக்லி டெஸ்ட். இப்போ 12 மணி நேரம் கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் வரும். தல ப்ரோ அப்படிங்கிறது ஆஃப்லைனில் 11th பசங்களுக்கான நீட் ஜேஇ கோர்ஸு. தளபதி ப்ரோ அப்படிங்கிறது ஆஃப்லைனில் 12th பசங்களுக்கான நீட் ஜேஇ கோர்ஸு. சரியா? இது மாறா ஆஃப்லைனில் ரிப்பீட்டருக்கான கோர்ஸு, நீட் ரிப்பீட்டருக்கான கோர்ஸு 3 சென்டர்லையும் இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் முக்கியம். 8129000700. 25ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான டிஸ்கவுண்ட் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும் உங்களுடைய நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி. ரைட் அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரீங்கனாலும் நல்ல டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம வைக்க போகிற ஒவ்வொரு எக்ஸாமுமே இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும். வீக்லி டெஸ்ட்டாக இருக்குன்னா 30 நிமிஷம் 30 கொஷின் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில். அதே மாதிரி ஜேஇக்கும் அதே தான், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில். இப்போ இதே மந்த்லி டெஸ்ட்டு, கிராண்ட் டெஸ்ட்டு, ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ்லாம் நீட் பேட்டர்னில் 720 மார்க்குக்கும், ஜேஇ பேட்டர்னில் 300 மார்க்குக்கும் இருக்கும். அண்ட் ரெகுலராக உங்களுக்கு ஸ்கோர் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவோம். அப்போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு மாரலாக ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த பையன் இந்த சப்ஜெக்டில் இந்த சாப்டரில் வீக்காக இருக்கான், ஸோ இன்னும் கொஞ்சம் அவன் எஃபர்ட் போடுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அல்லது நைட்டு கண் முழிச்சு படிக்கிறான்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வரும். அப்போது நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணுவோம். இன்னும் எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கன்வே பண்ணுவோம். அப்போது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 5 பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆச்சும் இருக்கும். ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர்னு சொல்லிட்டு நவம்பருக்கு அப்புறம் அடுத்த வருஷம் ஜனவரியில் இருக்கும். சரியா? அப்போது நீங்கள் இந்த ஆஃப்லைன் கோர்ஸில் சேர்றீங்கன்னா அந்த கோர்ஸில் இன்க்ளூடடாகவே ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். அப்போது நீங்கள் 11th 12th படிச்சுக்கிட்டு தளபதி ப்ரோலலாம் சேர்றீங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியலும் கொடுப்போம். ப்ளஸ் டிபிபி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்க்கான மெட்டீரியலும் கொடுப்போம். ரைட்? அப்புறம் ஆப்புக்கான ஃபீச்சரும் கொடுத்துருவோம். சரியா? ஆப்பில் உள்ள வீடியோஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட்? அப்போது இந்த மாதிரியான விஷயம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜைலமில் ஜேஇயும் சரி, நீட்டும் சரி, சூப்பரான ரிசல்ட்ஸ் வருஷம் கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்போது இந்த சிஸ்டம் தான் உங்களுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 81290000. 11th படிச்சுட்டு ஆஃப்லைனில் படிக்கணும்னா தல ப்ரோ.
டுவெல்த் படிச்சுட்டு ஆஃப்லைனில் படிக்கணும்னா தளபதி ப்ரோ, ஆன்லைன்னா தளபதி பேட்ச். சரியா? ஸோ இதே நீட் ரிப்பீட்டராக இருந்துட்டு ஆஃப்லைனில் படிக்கணும்னா மாறா பேட்ச், நீட் ரிப்பீட்டராக இருந்துட்டு ஆன்லைனில் படிக்கணும்னா வெற்றி பேட்ச். இந்த 3 சென்டரையும் வாங்க, விசிட் பண்ணுங்கள், ஃப்ரீயாகவே டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை பிடிச்ச கிளாஸில் போய் உட்காந்து கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அங்கே இருக்கிற நம்ம ஸ்டடி மெட்டீரியலை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் போட்ட இந்த டைம் டேபிள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை மறக்காமல் யூஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் see you in my next video பசங்களா. Until then, keep learning, keep growing. Thank you.